இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெட் டொமேட்டோ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 6 பல் பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் சீரகம், கருப்பு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு, வாசனை வருது. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பூண்டு, ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு சேர்த்து. அதுக்கப்புறம் வெங்காயம், இதுலேயே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு தக்காளி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக இடிச்சிட்டு வந்துடலாம். அது வரைக்கேட்ட வெங்காயம், தக்காளி நல்லா ஆறி வரட்டும். இப்போது இந்த அளவுக்கு பவுடராக இடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த பவுடரோட இதையும் ஆட் பண்ணி தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியே இல்லாமல் அரைச்சேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பவுலில் மாற்றியாச்சு. இதுக்கு தாளிப்பு தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான அற்புதமான ரெட் டொமேட்டோ சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.